என்னடா தம்புவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடி பார்த்துட்டேன். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். டவுட், என் ஃப்ரெண்டு திலீப்பை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு என் கழுத்தை அறுத்தான். நானும் திலீப் ஜெய்ப்பூர் போயிருக்கான்னு சொன்னேன். விடல, அட்ரஸ் கேட்டான், கொடுத்தேன். ஒருவேளை அவனை தேடி அங்க போயிருப்பானோ என்னமோ. ஜெய்ப்பூருக்கா? சரி, கரெக்ட் அட்ரஸ் தானே கொடுத்த? இல்லையே, டூப் அட்ரஸ் ஆச்சே. சிரிக்கிறியாடா அறிவு கட்டவன. அவன் 2 வேளை பசி தாங்க மாட்டானடா. கையில வேற காசு இல்ல, எங்க போய் அவஸ்தைப்படுறானோ. யாரு? எங்க இந்த நேரத்துல? மன்னிப்பு கேட்க. ஐயோ பிரதாப், என்ன இது? எழுந்துருங்க. நான் உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு. முதல்ல எழுந்துருங்க பிளீஸ். நீ ரங்கனோடு பழகக்கூடாது, அவனோட டிராமாவுக்கு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்? உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என்னோட நாடகம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னோட ஆக்டிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் கதறி கதறி அழுவேன். പക്ഷേ என்னோட லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். நான் ஆத்மஹத்யா செய்து மறிக்கும். இதோ பாரு, மோதிரம் 2 கொண்டு வந்திருக்கேன். இப்போவே மாத்திக்குவோம் ப்ளீஸ். இப்ப மணி என்ன இருக்கும்? ராத்திரி 2 மணி. மோதிரம் மாத்திக்கிற நேரமா இது? இல்ல, ஐம் சாரி. ஆனா ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு தோணுது. இன்னும் ஒரு 6 மணி நேரம் டிலே ஆயிட்டா குடிமொழிக்கு போயிடாது. காலையில விவரமா பேசுவோம், முடிவெடுப்போம். அதான் கரெக்ட் இல்ல? ஆமா, அதான் கரெக்ட். அப்ப சரி. கோபம் இல்லையே? கோவமா? உங்க மேலையா? சச்சா, வரேன். வாங்க. என்னடா அது? உங்க கூடவே இருக்கணுங்கிற முடிவோட தான் வீட்டை காலி பண்ணிட்டேன். வெல்கம். என்ன இவ்வளவுதானே? மத்ததெல்லாம் ரிக்ஷால வருது. தம்பு பிளேஸ்ல அம்மாவா? இப்ப மணி என்ன இருக்கும்? என் கடிகாரத்துல ஒரு 8:30 மணி ஆகுது. என்ன இது நாடக ஒத்திகளை வர மாதிரி? நாடகத்துக்கெல்லாம் நான் முழுக்க போட்டுட்டேன் தெரியுமோ? இது பாருங்க, அடுப்புல சாதம் வேகுது, ஸ்டவ்ல சாம்பார் கொதிக்குது. பிடிங்க பிடிங்க. என்ன திடீர்னு எலாக்கா மாறுது? இன்னையில இருந்து நான் வேலைக்கு போறேன். நிஜமாவா? எங்க? மார்வாடி வீட்டுல, இந்த லோடி கார்டன் பக்கத்துல. அவங்க வீட்டு குழந்தைய பாத்துக்கணுமா? இப்ப நான் போனேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவேன். அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா? இருக்கான்னு பாத்துட்டு வரேன், இல்லன்னா பெத்துக்க சொல்றேன். வரேன். இந்த சுட்டு படுத்த சாம்பார்ல போட்டுடாதீங்க. சுத்தப்படுமா? பழக்கம் வரேன். குட் லக். தேங்க்யூ. ஏன் இவ்வளவு லேட்டு? டெய்லி 7 மணிக்கே வந்துருவேன். இன்னைக்கு 12 மணி ஆனது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ரொம்ப நேரமா இங்கே உட்கார்ந்துருக்கேன். நான் நேரம் அங்கேயே வந்து. என்னாச்சு? ஏய் ஏய், என்னாச்சு தேவி? என் வேலை போயிடுச்சுங்க. ஏன்? குழந்தைய எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு போனேன். கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள குழந்தைய யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் பதறி போயிட்டேன். குழந்தை எங்கெங்க தேடின, கிடைக்கல. போலீஸுக்கும் சொன்னேன். பெத்தவங்க என்ன திட்டினாங்க, என் மேல சந்தேகப்பட்டாங்க. கடைசியில
நான் எந்த குத்தமும் செஞ்சிருக்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்த பிறந்தான் என்ன போக விட்டாங்க. குழந்தைய நம்பி என் கையில கொடுத்தாங்க. நான் பறி கொடுத்துட்டேன். எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த குழந்தைய வச்சு ஒரு சாக்பாட்டு அடிக்கலாம். குழந்தையா? பணக்கார விட்டு குழந்தை பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கே ஒரு போன் கால், 10,000 ரூபாய் கொண்டா, இல்லன்னா குழந்தை காலி. எப்படி திலீப் ஐடியா? இதுதாங்க அது குழந்தை. நீ குழந்தை எடுத்துட்டு போ. இரு நானும் வரேன். யாராவது திலீப்? யார் அந்த திலீப்? சொல்லு, யார் அந்த திலீப்? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். நாயே சொல்லு, யார் அந்த திலீப்? சொல்றேன்டா சத்தியமா சொல்றேன்டா. திலீப்னு யாருமே இல்ல. திலீப்னு யாருமே இல்ல. இந்த மாதிரி குறுக்கு வழி பழைப்புக்கெல்லாம் கற்பனையா நானே ஒரு பேரை உண்டாக்கிக்கிட்டேன். இந்த டெல்லி தாண்டா திலீப். என்ன சுத்தி இருக்கிற இந்த சமூகம் தாண்டா திலீப். அது சொல்லி கொடுக்கிற வழியில தாண்டா நான் பணம் சம்பாதிச்சேன். அடிடா அடி. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. மறுபடியும் இந்த பக்கம் தலை காட்டுன காலை குடிச்சு கையில கொடுத்து ராஸ்கல் போ. சரி, யாரு? நானா கொஞ்சம் வெளியே வாங்களேன். குளிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இங்க இருந்து சொல்லிரு. எனக்கு வேலை கொஞ்சம் தண்ணி ஊத்திக்காம இருந்தீங்கன்னா நான் சொல்றது கேட்கும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். கொஞ்சம் இருந்த துணியை சுத்திக்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, முதல் தடவையா நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன் இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்கா. என்ன போய்? உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சதா சொல்லிருக்கீங்களா? இல்ல, தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சது தெரியாதுன்னு சொன்னீங்களா? தமிழன் வீட்டுலதான் வேலை, ஆனா தமிழ் தெரியாத ஆள் வேணும்னு கண்டிஷன். ஏன்? உள்ளுக்குள்ள என்ன தில்லுமுல்ல. சரி, தெரியாதுன்னுட்டேன். என் தாடியை பார்த்து பஞ்சாபின்னு நம்பி அவனும் வேலை. என்ன வேலை? டிரைவர் சாப் चलो. कहाँ जाना है सर? करोल बाग. ஏங்க திரும்பி எப்ப வருவீங்க? பிர்லா மந்திர்லாம் போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன். குட் லக். चलो டிரைவர். चलो. போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? நான் போனா பழம் இல்லாம எப்படி? கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே? என் முன்னாலே ஃபைல்ல கையெழுத்து போட்டானே. அப்படியா? ஆனா மிருகம் 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். How do we lose, ராஜாதி? தமிழ்லயே இருக்கட்டும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். என் மூலதனமே நீதானடி ராஜா. சரி சரி. அரே, गाड़ी क्यों रोका? ஏன் நிறுத்தினா? உன்ன மாதிரி மானங்கெட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி, தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன? ஆமா. இப்படி நட்டோட காட்டுல விட்டுட்டு போறியாடா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதடா. சாவுங்கடா.